ஆனால் கெட்ட சிந்தனைகள் அதுக்கு ஜாஸ்தி நேரம் இடம் கொடுக்காதீங்க, அதை தியானிக்காதீங்க. கெட்ட சிந்தனை வர்றது தப்பு இல்லை, ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதை கற்பனை செய்து அதை ரசிக்க ஆரம்பித்து அப்படி செய்யணும்னு நினைக்கும் பொழுது மனிதன் பாவியாயிடும். பாவமே செய்திருக்க மாட்டான், நம்ம மனதில் பாவம் உண்டாகிவிட்டது. அதுவும் தப்பு தான். அப்போது சுவாசத்தை எடுத்து கொஞ்ச நேரம் அடக்கி வச்சுருந்தோம்னா எல்லா பாகங்களுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும், ரத்தம் சுத்தி ஆகி அது விதமாக போகும். அப்போ நாசி வழியாக தான் சுவாசிக்கணும், வாயு வழியாக யாரும் சுவாசிக்கக்கூடாது. 24 மணி நேரத்தில் 2000 கால் ரத்தத்தை இது பீச்சி அடிக்கிறதுனால இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். சுவாச பயிற்சினால இருதயத்தை ஸ்டாப் பண்ணலாம். சுவாசிக்கிறோம், இந்த சுவாசிக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் உண்டாகுது. சுவாசத்தை நிப்பாட்டினா பிளட் சர்க்குலேஷன் அப்படி அப்படியே நின்றுடும், இருதயத்துக்கு ரெஸ்ட் கிடைக்கும், மனதும் நின்றுடும். பார்க்க நடக்கும் பொழுது ஒரு விதமாக சுவாசம் இருக்கும், ஓடும் பொழுது ஒரு விதமாக சுவாசம் இருக்கும், வேலை செய்யும் பொழுது சுவாசம் இருக்கும். ஏதாவது விப்ராசம், அதாவது ஏதாவது துக்க செய்தி கேட்டால் உடனே சுவாசத்தில் மாற்றம் உண்டாகும். இதை கட்டுப்பாட்டில் வச்சாக்கி அது ஒன்றும் பாதிக்காது, இல்லாட்டி போனால் இப்படி கிடக்கும். அப்புறம் ஓடும் பொழுது, அப்போது சம்போகம் செய்யும் பொழுது மனித சுவாசம் அதிகமாக இறைக்குது. இந்த இறைக்க உடனே அப்படி இதை கட்டுப்படுத்தணும், விளங்குதா? அதாவது அப்போ கொஞ்சம் நேரம் சுவாசம் வச்சது நீங்கள் தியானம் செய்தோன்னா மனதை நிப்பாட்டிடலாம். மனதை நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லுகிறாங்க, மனதை நிப்பாட்டுறது ரொம்ப லேசு. இங்கே பாருங்கள், நான் 1-2 சுவாசம் எடுத்து விட்ற பாருங்க. சுவாசத்தை எடுத்து 10 நிமிஷம் இருந்தால் அரை மணி நேரம் நிப்பாட்டுவேன். சுவாசத்தை விட்டுட்டு சுவாசம் இல்லாமல் அரை மணி நேரம் வரைக்கும் சாதாரணமாக இருப்பேன். ஆனால் தியானம் செய்ய போனேன்னா அரை மணி 1 மணி நேரம் ஆயிரும். அதனால் தியானத்தில் அதிகமாக இப்போ ஈடுபடுறதில்லை. அப்படியே தன்னை மறந்து இதாயிரும். ரொம்ப நேரம் அதுக்கு வேஸ்ட் ஆகுது, ரொம்ப நேரம் இது பண்ண முடியும். ஆனால் அவசியமாக நம்ம இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கும், மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கவும், ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கவும், லங்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் நேரம் செய்துக்கிடுறது. அப்போது இந்த சுவாச பயிற்சியை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். இதுக்கான புத்தகங்கள் கிடைக்கும். ஆனால் ஒரு குரு மூலமாக சரியாக பயிற்சி படித்து கொள்வது நல்லது. உங்களில் யாருக்காவது இதில் கலை தெரிஞ்சுன்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சவையாருக்குன்னு சொல்லிக் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஊழியர் மாநாட்டில் ஏதாவது ஒரு நாள் ஒதுக்கி நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தரேன். ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் ஒன்றும் முடியாது, நான் பயிற்சி கொடுக்க முடியாது, பேசிக்கிட்டே போயிடுறேன். ஏன்னா இது கடைசி நாளாக இருக்குது. சுவாசத்தை சரிவர விநியோகிக்க அதிக முயற்சி எடுக்க வேண்டும். இரத்தம் இடது காற்றிலிருந்து புறப்பட்டு பின் நுரையீரலுக்குள் வந்து வலது பாகத்திற்கு மறுபடி போகிறது. அங்கேருந்து உடல் முழுவதும் அது 20 செகண்ட் ஆகும். அதுக்கு 20 செகண்ட் தான். இரத்தத்தில் சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், இன்னும் சில அணுக்கள்லாம் இருக்கிறது. ரத்தம் கெட்டு போனால் கண்டிப்பாக வியாதி உண்டாகும். இந்த வெள்ளை அணுக்கள் கெட்டுப்போன அணுக்களோடு கூட போராடி அவைகளை வெளியேற்றுகிறது. அதாவது உள்ளே உள்ள உயிரானது, அதாவது இரத்தமானது அடிக்கடி மாற்றமாகி கொண்டே இருக்கிறது. இதற்கு இடை சாதனமாக இரத்தத்திலிருந்த திசுக்களிலிருந்து கொழுப்பு இவைகள் உற்பத்தி ஆகிறது. இரத்தத்திலிருந்து திசுக்களிலிருந்து கொழுப்பு, இரத்தம் பிரவாகம் தாதுக்களின் பிரவாகமாக காணப்படுகிறது. எல்லா இடத்திற்கும் நம்ம சதை கோளங்களுக்கு, அதாவது நம்ம தொட சதம்னா பல துண்டுகளாக இருக்குது. பல அப்படியே காலில் உள்ளதும் பல துண்டுகளாக இருக்குது. எலும்பில் பெரிய எலும்பு நம்முடைய கார எலும்பாகும். மற்ற அநேக எலும்புகள் இருக்கிறது. நம்முடைய முதுகெலும்பு ஒரு பெரிய எலும்பு கூட, ஆனால் அது இந்த ரிங்கு மாதிரி வளையமாக 32 வளையம் அதில் இருக்கிறது.